பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போனது ஊழியத்துக்கு. அந்த டோர் இன்னும் ஓப்பன் ஆகல. டோர் ஓப்பன் ஆகலைன்னா அந்த லீடிங் அவனுக்கு இன்னும் வரல, வெயிட்டிங். அப்போ அவன் என்ன பண்றான்? கர்த்தர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறான், அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறிப்பிட்ட வேளை வந்தது. அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், மக்கதோனியாவிலிருந்து தீமோத்தேயு வந்தபோது பவுல் ஆவியிலே glory. இதுதான் அந்த டைம். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும். உங்களுக்கான டைம் வரும்போது அது உங்களை சும்மா இருக்க விடாது. அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்து, பவுல் மக்கள் அங்க கொரிந்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறா. பாத்தியா அவன் போன காரியம் நடக்கல? பாத்தியா? ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்றான் தெரியுமா? திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படிதான் கொரிந்து சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் அல்லவா? 1000 பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா? யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது. அந்த டைமை பாத்தீங்களா?